வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கோவக்காய் கிரேவி பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 200 கிராம் கோவக்காயை இந்த மாதிரி லைட்டா மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லா கட் பண்ணிட வேண்டாம். இதை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த கோவக்காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரணும். பக்கத்திலே இருந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இதில் லைட்டா மேலே உப்பு தூவிக்கலாம். இந்த மாதிரி உப்பு தூவிட்டோம்னா கோவக்காயிலையும் கொஞ்சம் உப்பு சேரும். கோவக்காயை லைட்டா கட் பண்ணிட்டு சேர்த்தோம்னா நல்லா வதங்கிரும். இப்போ ஒரு 3 நிமிஷமா வதக்கி இருக்கேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை லைட்டா இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் லைட்டா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. கோவக்காய் இந்த எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சுட்டு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்திருக்கேன். இந்த தக்காளியையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன்ல பாதி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். இந்த சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தயிரை பீட் பண்ணி தான் சேர்க்கணும். அப்படியே சேர்த்தோம்னா திரிஞ்சிரும். இதை தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமா சேர்த்தா போதும். ஏன்னா இந்த கிரேவி திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில வதக்கினா கோவக்காயை இதுல சேர்த்துடலாம். கோவக்காயை சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. இந்த காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். அது வெந்து வர்றதுக்கு 7ல இருந்து 8 நிமிஷம் ஆகும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இந்த கிரேவியில சேர்க்கறதுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய இதுல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. கோவக்காய்லாம் நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்துருச்சு. கிரேவியுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இது கூட நம்ம பவுடர் பண்ண அந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வேர்க்கடலை பொடி இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் போல கசூரி மேத்தி இலைகளை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கி
இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.